வெல்கம் பேக் டு ஐபிசி தமிழின் அகம்புறம். நாம் தொடர்ந்து பேசுவோம். ஜெயலலிதா அவர்களின் நிலைப்பாடு முந்தி காலகட்டங்களில் எந்த மாதிரியான நிலைப்பாடு எடுத்திருந்தாலும் சமீப காலகட்டத்தில் ஒரு தமிழ் தேசிய பார்வையோடு தமிழர் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகள் எடுத்ததா தெரியுது. அது 7 தமிழர் விடுதலையாக இருக்கட்டும், காவேரி நதிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும், ஈழத்தமிழர் விடுதலையாக இருக்கட்டும், ஒரு தமிழர் நலன் சார்ந்த ஒரு முடிவுகளை எடுத்தாங்க. இன்றைக்கு அவர்கள் இல்லை. அப்போ அந்த மறைவு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு பின்னடைவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அப்படி இல்லைங்க. அவங்க தமிழ் தேசியம் சார்ந்தெல்லாம் இல்லை, தமிழ் தேசியவாதியெல்லாம் அவங்க மாறலாம் ஒன்றும் இல்லை. ஜெயலலிதா ஒரு புத்திசாலியான அரசியல்வாதி. 2009 பிறகு எப்படிப்பட்ட தமிழ்நாட்டினுடைய சூழல், அரசியல் சூழல் இருக்குங்கிறத கணிக்கக்கூடிய நபராக இருந்திருக்கிறாங்க. அவங்க தமிழ் தேசியம் சார்ந்தோ இல்லை தமிழர் நலன் சார்ந்தோ இருந்திருந்தாங்கனால் மீனவ பிரச்சனை ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்பாங்க. அப்படி ஒரு தீர்வு நமக்கு வரவே கிடையாது. அவங்க அத்தனை எம்பிக்களை மத்திய அரசில் வச்சுருந்தாங்க. இந்தியாவிலே 3வது மிகப்பெரிய கட்சி அதிமுக. எங்கன்னா பாராளுமன்றத்தில். அவர் நினச்சிருந்தாங்கன்னா இந்திய அரசை கேள்விக்குள்ளாக்க முடியும். அந்தளவுக்கு அதிகாரத்தில் இருந்தவங்க தான் ஜெயலலிதா அவர்கள். அப்படியெல்லாம் அவங்க பண்ணவும் இல்லை. 7 தமிழர் விடுதலையை பற்றியான ஒரு சென்சேஷனலான தீர்மானம் நிறைவேற்றினாங்க. விடுதலை செஞ்சுருக்காங்க. அத்தனை வாய்ப்புகள் இருந்தும் அவங்க பண்ணவும் இல்லை. அது செய்யலை. செய்கிறதுக்கான வாய்ப்புகள் செய்யலை. அவர்கள் செய்வதை போன்ற சில போக்குகளை எடுத்தாங்க. அதான் அதனோட உண்மை. அது இடிந்து என்ன நடந்ததுங்கிறது பார்த்துட்டு அவங்க ஒரு முன் உதாரணத்தையாவது காட்டி வச்சிருக்காங்கல்ல. விடுதலை செய்திருவேன் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருந்ததன் மூலமாக வரக்கூடிய அரசாங்கங்களுக்கு ஒரு முன் உதாரணம். இவர்கள் இந்த வலிமையான ஒரு முடிவை எடுத்தார்கள், அவர்களால் செய்ய முடியவில்லை, நாங்கள் செய்து நிறைவேற்றுறோம்ன்ற ஒரு வாய்ப்புக்கான ஒரு சாத்தியக்கூறாக. அதாவது என்னன்னா, மூவருடைய தூக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்றுதான் சட்டசபையில் வெளிப்படையாக பேசியவர் ஜெயலலிதா அவர்கள். தங்களால் தனக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்லி பேசினாங்க. செங்கோடியினுடைய மரணமும் இங்கே இருந்த 3 தமிழ் பெண்கள் இருந்த உண்ணாநிலை போராட்டமும் மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்குச்சு. குறிப்பாக செங்கோடியினுடைய தியாகம் பெரும் கோபத்தை மக்களிடத்தில் உண்டாக்குச்சு. மொத்த நிலைப்பாட்டை மாற்றுச்சு. இவர்களுக்கு எதிராக ஒரு அரசியலை நகர்த்தக்கூடிய இடத்துக்கு நகர்த்திருச்சு. அதில் செங்கோடியின் உடலை எடுத்து வரக்கூடிய அந்த இறுதி ஊர்வலத்தின் பொழுதெல்லாம் நடந்த அந்த முழக்கங்கள், அது மக்களுடைய எழுச்சி அவங்களை அச்சுறுத்துச்சு. இப்படி முத்துக்குமார் இறுதி ஊர்வலம் எப்படி திமுக அரசுக்கு சாவுமணியாக இருந்ததோ அது போலத்தான் இதுவும் நின்னது. அப்போ இதை கணிச்சும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இவருடைய தூக்க நிறுத்தி வைப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் அவங்க மாறினாங்க. அதான் சொன்னேன், ஜெயலலிதா புத்திசாலியான அரசியல்வாதி. சரிங்களா? அவர்கள் எதை பண்ணுனா சாதகமாக தனக்கு அமையுமோ அது வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்க. அதான் நிலைப்பாடுது. இதே ஜெயலலிதா அவர்கள் தான் முல்லை பெரியாரில் போராடின மக்களை கையகால உடைக்கக்கூடிய அளவிற்கான ஒரு போலீஸ் காட்டுமிராண்டித்தனம் அங்கே கட்டவிழ்க்கப்பட்டுச்சு. இதே நிலைப்பாடு தான் அங்கே இடிந்தகரையில் நடந்ததை பார்த்துட்டு இருந்தோம். இதே தான் கெயில் பைப்லைன் புதைக்கிறதுலையும் ஈரோட்டில் நடந்தது. ஆக இதே தான் கொக்கோ கோலாவுக்கு எதிரான போராட்டத்தின் பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்தவர் அவர்கள் இத்தனைக்கும் அதிமுகவோடு ஆதரவு அணியில் இருந்த அந்த கட்சியினருடைய மண்டையை உடைச்சாங்க அவங்க. ஆக தமிழ் தேசியம் சார்ந்தெல்லாம் ஒன்றும் இல்லை. அதில் என்ன பிரச்சனைனா, நேரடியாக எதிர்த்து இருந்தாங்கன்னா இங்கே தமிழ் தேசியம் வளர்ந்துருக்கும். அப்போ ஜெயலலிதாவின் மறைவு மிகப்பெரிய ஒரு இழப்பா நீங்க கருதலை? இழப்பா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க வெறி பெருசாக பண்ணிட்டாங்க, நாங்கள் அதை நம்பவும் கிடையாது. அப்படிலாம் ஒன்றுமே ஒரு விஷயங்கள்லாம் இங்கே நடக்கவே கிடையாது. அப்போ இந்த அரசாங்கமும் நீடிக்க வேண்டும் என்றால் அப்போ தமிழர் நலன் சார்ந்த முடிவுகளை எடுத்து தான் ஆகணும்னு சொல்றீங்க. மீத்தேனை கொண்டு வந்தது திமுக தான். மீத்தேனை எதிர்த்து பேசக்கூடிய இடத்த ஸ்டாலின் தான் இப்போ பேசுறாரு. அவர் தான் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தவர். இதெல்லாம் எங்கே மாறு? திமுகவோட நிலைப்பாடு எப்படி இதெல்லாம் மாறுச்சு? வேணா பார்த்துட்டே இருக்கலாம். இன்னும் பயங்கரமான நிலைப்பாடுகள்லாம் அவங்க எடுப்பாங்க. அவங்க சரி இந்தியை எதிர்க்க போகிறோம், நான் இன்னும் பாஜகவை எதிர்க்க போகிறோம் எல்லாம் பேசுவோம். எல்லா டயலாகும் வரும். இந்த டயலாக்லாம் எங்கேருந்து வருதுன்னா, தமிழ்நாட்டினோட அரசியல் சூழல் வேறு இடத்துல நின்றுச்சு. அப்போ அதை அவங்க தங்களுடைய சாதகமாக மாற்ற நினைக்கிறேன். ஏன் ஜல்லிக்கட்டை பற்றி போன வருஷம் பேசலைன்னா போனதை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவானு பயம் திமுகவுக்கு. இன்னைக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு விஜயகாந்த் பேசுறாரு, ஸ்டாலின் பேசுறாங்கன்னா இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இயக்கங்கள் பேச ஆரம்பிச்சிருச்சு. அதோட நியாயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கோம். போன வருஷம் நாங்கள் தான் உட்காந்து பேசணும் அதை பற்றி. எங்களை போட்ட பல அமைப்புகள் தானே நின்று சண்டை போட்டுச்சு. நாங்கள் தான் இதுக்காக கைதானோம், நாங்கள் இதுக்கு தான் வழக்கு வாங்கினோம், இதில் நாங்கள் தானே இப்போ செஞ்சோம். அப்போல்லாம் ஏன் இவங்க வரலை? ஏன் இதை மீத்த திட்டத்துக்குலாம் அவங்க வரலை? இதெல்லாம் பரப்புரை செஞ்சு இதுக்கு கொண்டு போய் காணொலி கொண்டு போய் ஊரா போட்டு எல்லாத்தையும் கருத்தெல்லாம் மாற்றி இவங்களெல்லாம் அம்பலப்படுத்தின பிறகு ஒரு வழியெல்லாம் பேசுகிறாங்க. இதில் ஒரு வியப்பு என்னன்னா, திமுக 2 முறை ஆட்சி இழந்த கட்சியாக இருக்குது. ஆனால் அவர்கள் மீதான விமர்சனமும் இன்னும் பசுமையாகவே இருக்குது. அது விமர்சனம் தொடர்ச்சியாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போது நீங்கள் முன்னாடியே நம்ம பேசின மாதிரி மக்களோட சக்தி இது ஒரு பிரதிபலிப்பாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
இல்லைங்க, இயக்க அரசியல் என்பதை வந்து நீங்கள் ஒரு தேர்தல் கட்சி அரசியலோட சேர்த்து பார்க்க முடியாது. இயக்க அரசியல் இயக்கங்கள் வந்து ஒரு வலிமை குன்றியதாக தான் இருக்குதான் தெரியும். ஆனால் கருத்தியலாக அவங்க தான் வந்து மக்களை வந்து வழி நடத்தக்கூடியவர்கள். இயக்கங்கள் வைக்கக்கூடிய 10 பேரோ 15 பேரோ 50 பேரோ அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையும் முழக்கம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மைய முழக்கமாக மாறி இருக்குது. அன்னைக்கு 10 பேரோ 50 பேரோ வச்ச ஒரு தமிழ் தேசிய விடுதலை பற்றி பேசி தமிழரசனுடைய கோரிக்கை தமிழ் தேசிய இயக்கங்கள் அன்னைக்கு வந்து மாறி நின்று இருக்குது. இத்தனை இருக்கு. அன்னைக்கு 50 பேர் கூட இருந்திருப்பாங்க, 100 பேர் இருந்திருப்பாங்க. ஆக நீங்க 50 பேரா 100 பேராங்கிறதுல இயக்கம் வந்து உயிரை கொடுத்தாவது அந்த கருத்தியல வந்து சமரசம் பண்ணாது. என்ன உயிரே போனாலும் சமரசம் பண்ணிக்க மாட்டோம் நாங்க. ஆனா அரசியல் கட்சிகள் வந்து இயக்க அரசியல் வளர்ச்சி அடைஞ்சு மக்களை கொண்டு போய் சேர்ந்து மக்கள் அந்த கருத்தியலை எடுத்துக்கொண்ட பிறகு அதை வாக்கு அறுவடை செய்வதற்காக அவங்க போய் நின்று அவங்க வந்து பல நாடகங்களை அரங்கேற்றுவாங்க. இது அரசியல் கட்சிகளினுடைய வேலை. அரசியல் கட்சிகள் இன்னைக்கு முதல்ல வந்து நிற்க மாட்டாங்க. இயக்கங்கள் தான் களத்தில் இறங்கும். இயக்கங்கள் தான் அடக்குமுறை எதிர்கொள்ளும். இயக்கங்கள் தான் வழக்குகள் எதிர்கொள்ளும். இயக்கங்கள் சிறைக்கு செல்லும். எத்தனை திமுக ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க, எத்தனை அதிமுக ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் நாங்கள் ஒன்றும் பார்க்கவே கிடையாது. எந்த அரசியல் கட்சி சொல்லுங்களேன் நீங்க, எத்தனை அரசியல் கட்சியில் வந்து அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க, எத்தனை இடத்துல நடந்திருக்குது அது. ஆக இயக்கங்கள் தான் வந்து ஒரு நாட்டினுடைய மக்களினுடைய முற்போக்கு அரசியலை நிலைநிறுத்தக்கூடிய இடங்கள். அப்போ திமுக அதிமுக இவர்கள் வந்து ஒரு தேர்தல் அரசியலை நோக்கி தான் அவர்கள் நகர்வு இருக்குன்றீங்க. இப்போ தமிழ்நாடு அரசியலில் திமுக அதிமுகவை தாண்டி மூன்றாவது ஒரு சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி, அதாவது மக்கள் செல்வாக்கை பெற்ற சக்தியா நான் சொல்ல வரல, அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இங்கே இருக்குது. மத்தியில் ஆட்சி செய்வதன் மூலம், ஜெயலலிதா அவர்களின் மறைவின் மூலம் இங்கே ஒரு மிகப்பெரிய முக்கிய பங்கு இருக்குது. ஏன்னா மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு போன்றவர்கள்லாம் இங்கே தமிழ்நாட்டில் அவர்கள் நேரத்தை அதிக அளவு செலவு செய்கிறாங்க. அப்போ இங்கே அவர்களோட பார்வை தமிழ்நாடு பக்கம் திரும்பி இருக்கு. அப்போ பாரதிய ஜனதா கட்சியின் ஆதிக்கம், அவர்களோட செயல்பாடு தமிழ்நாட்டிற்கு எத்தகைய மாற்றங்களை உருவாக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது மத்தியில் அவங்க ஆட்சியில் இருக்காங்கிறதுனால தமிழ்நாட்டில் அவங்க வந்துட முடியாது. மத்தியில் வந்து 50-55 வருஷமா காங்கிரஸ் இருந்துச்சு. கூட்டணி இல்லாமல் காங்கிரஸில் ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாது. அதான் நிதர்சனம். பாரதிய ஜனதா கட்சி என்பது வந்து வன்முறையின் அடிப்படையில் தங்களோட பலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கட்சி. அது வன்முறை திட்டமிட்டு மக்களுக்கு எதிராக செலுத்தி அந்த அடிப்படையில் வளரக்கூடிய ஒரு மோசமான அரசியலை தன்னோட பின்புலமாக வைத்திருக்கக்கூடிய கட்சி. அது அதான் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய இடமா இருக்கு. அவங்க தான் இங்கே இருக்கக்கூடிய ஜாதிகளாக இருக்கக்கூடிய இயக்கங்களை தங்கள் பக்கம் கொண்டு வரணுமோ அது ஜாதியை வளர்த்தெடுக்கக்கூடிய வேலைகளையும் பாரதிய ஜனதா கட்சி பின்வாசல் வழியாக செஞ்சுட்டு இருக்குது. முன்வாசல் வழியாக இங்கே இருக்கக்கூடிய அந்த அதிமுக போன்ற எந்தவித கொள்கையும் மற்ற கட்சியை தான் கைப்பற்றலான்ற இடத்துல நகர்றாங்க. இதுதான் அவங்களுடைய வேலையாக இருக்கிறது. ஆக இது வந்து வெற்றி பெறாது. இது ஒரு மாதிரி பெரிய பலம் இருக்க மாதிரி அவங்க காட்டப்படலாமே ஒழிய இது வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க அது பாஜக என்பது ஒரு வன்முறையை தூண்டிவிட்டு அவர்கள் ஆதாயத்தை தேடுறாங்கன்னு சொன்னீங்க. இந்த பேச்சு சென்ற தேர்தல் வரைக்கும் இருந்தது. ஆனால் இப்போது இந்த பேச்சு அதிக அளவில் இல்லை. அதுக்கு ஒருவேளை காரணமாக அவர்கள் கூட்டணி சேர்கின்ற நபர்கள், கூட்டணி சேர்கின்ற கட்சிகள், அதாவது முந்தி எப்படி கூட்டணி சேர்ந்தாங்கன்னா மற்ற அரசியல் கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்தாங்க. இப்போ மறைமுக கூட்டணியாக முஸ்லிம்கள் மத்தியில் அக்பருதீன் ஓவைசி, அசாவுதீன் ஓவைசி போன்றவர்கள், அவர்களும் வன்முறை பேச்சுகளை பேசக்கூடியவர்கள், இவர்கள் 2 பேரும் மறைமுக கூட்டணியாக சேர்ந்து இருக்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிற அந்த அவப்பேர் ஓரளவுக்கு மறைஞ்சிருச்சுன்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. இது இங்கே இருக்கிற ஊடகங்கள்லாம் பேச மாட்டேங்குது. எந்த ஊடகம் பேசியிருக்கு? பாரதிய ஜனதா கட்சி செய்த அத்தனை வன்முறையை பற்றி எத்தனை ஊடகங்கள் வெளியே வந்திருக்கிறது? எத்தனை ஊடகங்கள் வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகாவில் பண்ண கர்நாடக வெறி பின்னாடி ஏங்கிய ஆர்எஸ்எஸ் பற்றி தகவல் வெளியே சொல்லியிருக்கிறாங்க? ஏன் இங்கே இருக்க முத்துப்பேட்டை கலவரத்தை பற்றி எந்த ஊடகத்தில் வந்து வெளியே வந்துச்சு? அதில் நீங்கள் வட இந்தியாவில் செய்யக்கூடிய அந்த மாட்டை பாதுகாக்கிறோன்னு சொல்லிட்டு வந்து கௌரவ சகன்னு சொல்லி பண்ண அந்த அட்டூழியங்களை பற்றி எத்தனை வெளியே வந்திருக்கிறது? இன்னைக்கு வந்திருக்கிற பண முடக்கம், கருப்பு பணத்தை ஒழிப்போன்னு சொல்லி பண்ண நாடகத்தில் பின்னாடி எத்தனை மக்கள் வாழ்க்கை சிதைக்கப்பட்டிருக்கிறத பற்றி ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் வந்திருக்குதா? ஏதாவது ஒரு ஊடகம் வெளிப்படையாக எழுதியிருக்காங்களா? ஒட்டுமொத்த ஊடகமும் மத்திய அரசுக்கு ஆதரவான ஒரு மத்திய அரசுக்கு அஞ்சி ஒடுங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க. ஊடகம் சுதந்திரமாக தனித்து இயங்கல இல்ல. பாரதிய ஜனதா கட்சி மீது ஊடகங்கள் விமர்சனங்களை பெருவாரியா தவிர்த்துட்டு வர்றாங்க. ஆமா. அது மட்டும் இல்லாம இப்போ அவர்களை எதிர்த்து செய்யக்கூடிய மற்ற மதத்தில் உள்ள ஏதோ வன்முறை பேச்சுக்கள் பேசுகின்ற விஷயத்தை ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு லெஜிட்டிமசி, ஒரு நியாயத்தன்மை வந்து அதுல வெளிப்படுது. இது பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு செய்யுது. பாரதிய ஜனதா கட்சி தான் வன்முறை செய்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தான் கொலைகளுக்கான கலவரங்களை உருவாக்கி இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் தான் கொலைகளை செய்திருக்கிறது. அப்ப இது ஒரு ஆபத்தான சூழ்நிலையா? நீங்க ஆபத்தான சூழ்நிலை தான் நாங்க தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். நீங்க ஒரு கடந்த பல மாதங்களா மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பெருமளவில் எனக்கு தொலைக்காட்சி விவாதங்களில் நாங்கள் அழைக்கப்படுவதே கிடையாது. இயக்கங்கள் அழைக்கப்படுவதே கிடையாது. ஊடகங்கள் பேட்டிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஊடகங்களிலிருந்து இயக்கங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது.
இப்போ எங்க இந்த ஊடகம் வந்து நாங்கள் வந்து தனித்த சுதந்திரமான ஊடகம் எந்த ஊடகம் சொல்ல முடியும்? தமிழ்நாட்டில் ஒரு ஊடகத்தை சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே எந்த ஊடகம் சொல்ல முடியாது. இந்த ஊடகங்கள் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய நெருக்கடியை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி விமர்சிச்சு நீங்க பேசுனீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஊடகம் இயங்க முடியாதுங்கிற இடத்த கொண்டு நிறுத்திருக்கிறாங்க. அது எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கான இங்க ஊடகம் இங்க இல்லை, எல்லாம் கார்பரேட் ஊடகமாக தான் இருக்குது. இப்போ அடுத்த கட்டமா இப்போ பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு நிலைப்பாடு, தமிழர்கள் இந்துக்கள் வேறு இல்லை, தமிழர்கள் தான் இந்துக்கள், இந்துக்கள் தான் தமிழர்கள்ன்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இது மூலமா நம்மளுக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை ஈழத்தில் இருக்கிறவர்கள் இந்துக்கள், அப்போ பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கான கட்சியாக இருந்தால் ஈழத்தில் இருக்க இந்துக்களுக்கும் நாங்கள் உதவி செய்வோம் என்ற அது போன்ற நகர்வுகளை அவர்கள் நகர்த்திட்டு வர்றாங்க. ஏன்னா இலங்கையில் ஈழ மண்ணில் ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட்டிருக்கு. இப்போ இது போன்றியான நகர்வுகள் ஒரு விதத்தில் நமக்கு நன்மை தர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா வந்து ஈழத்தமிழர்கள் வந்து இந்துக்கள் என்னைக்கு பாஜக கண்டுபிடிச்சது? எப்போ கண்டுபிடிச்சாங்க? போன மாசமா? 4 மாசத்துக்கு முன்னாடியா? அதுக்கு முன்னாடிலாம் தெரியாதா? இனப்படுகொலை நடந்த காலத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியாதா? அவர் எந்த சாமியை கும்பிட்றாங்கன்னு தெரியாதா? கோயில்கள் இடிக்கப்பட்டு சரியா? ஆக அவர்கள் வந்து இன அரசியலை பேசுவாங்க. அடிப்படையில் இந்து மதம் என்று சொன்னாலுமே ஆரிய அரசியலை வச்சிருக்காங்க. ஆரிய அரசியலை பேசக்கூடியது சிங்களம் தான் வந்து ஆரியத்தினோட அனைத்து குறியீடுகள் வச்சிருக்கக்கூடியது. ஆரிய மொழி குடும்பத்தை சார்ந்தது வந்து சிங்களம், திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது அல்ல. ஆக அவர்கள் வந்து சிங்களத்தின் பக்கம் தான் நிற்பாங்க. ஏன்னா பௌத்தம் என்பதை இந்து மதத்தினுடைய நீட்சியாகத்தான் வந்து இந்துத்துவம் பார்க்கிறது, ஆர்எஸ்எஸ் பார்க்கிறது. தமிழ் சைவத்தை அவங்களாம் பார்க்க மாட்டாங்க. தமிழ் சைவர்கள் வேணா நாங்கள் வேணா போய் கெஞ்சி கூத்தாடலாம், அவங்க காலில் விழுந்து கிடக்கலாம் ஒழிய ஒரு பொழுதும் இவர்கள் வந்து இவர்களுடைய பாதுகாப்பையோ இவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பதை செய்ய போவதே கிடையாது. இவர்களை பொறுத்தவரை தமிழர்கள் சூத்திரர்கள். பாரதிய ஜனதா கட்சி தங்களுக்கான உள்நோக்கத்தோடு தான் செயல்படுறாங்க. இதுல வந்து இந்துக்களின் நலன் சார்ந்த விஷயத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை திட்டமே அகண்ட பாரதத்தை உருவாக்குவது. அகண்ட பாரதம் ஆப்கானிஸ்தானில் இருந்து பர்மா, மலேசியாவில் இருந்து இலங்கை வரை சேர்ந்தது. சரிங்களா? அந்த அகண்ட பாரதத்துக்குள்ளார வந்து ஈழத்தை வந்து ஒரு மாகாணமான வச்சுக்க, ஒரு மாவட்டமான வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த அகண்ட பாரதம்ன்ற சிந்தனை வந்து இலங்கையில உள்ளவங்களுக்கே சென்றடைஞ்சாலே இது நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றியா இருக்கலாம் இல்லையா? ஸ்ரீலங்கால இருக்கிறவங்க அகண்ட பாரதத்தை ஏத்துக்க மாட்டாங்க, சிங்களர்களும் சரி. சிங்களர்கள் என்னைக்குமே இந்தியாவை ஏத்துக்காது. சரிங்களா? அது வல்ல பிரச்சனை. தமிழர்கள் 2009 பிறகு இந்தியா செய்த துரோகத்தை புரிந்து கொண்டு இந்தியாவை தனிமைப்படுத்தக்கூடிய அரசியலை நகர்த்தி சரியான திசையில் நகர்த்துறாங்க. இந்தியாவை இந்த பிராந்தியத்தில் ஈழ அரசியலுக்குள்ள தனிமைப்படுத்தினாதான் இந்தியா தமிழர்கள் பக்கம் வரும், இல்லைன்னா வராது. இந்தியாவுடைய காலை பிடிச்சா நடக்காது. ரொம்ப எளிமையான விஷயம், பெரியார் சொல்லக்கூடிய பாதையிலேருந்து சொல்லணும். அதில் பாப்பானுடைய கழுத்தை பிடிச்சின்னா அவங்க காலை பிடிப்பான், பாப்பானுடைய நீ காலை பிடிச்சினா அவங்க கழுத்தை பிடிப்பான். இன்னைக்கு ஒன்று பாப்பானுடைய காலை போய் பிடிச்சிருக்கிறாங்க, அவன் நம்ம கழுத்தை தான் பிடிப்பான். துரையப்பா ஸ்டேடியத்தை திறந்து வச்சது யாரு? மோடி தானே. அந்த மோடிக்கு எதிர்ப்பை வந்து நம்ம வந்து மோடி எந்த ஊருக்கெல்லாம் போடுறோம் அந்த ஊருக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவித்திருக்கிற இடம். நம்ம எல்லாம் கூட மோடிக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சு நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னா என்ன கிடைச்சிருக்கு? இன்னைக்கு இந்தியாவிற்கு எந்த விதமான சங்கடத்தையும் ஏற்படுத்தாமல் இருந்தோம்னால் எதுவுமே கிடைக்க போறதில்லை. இப்போ பிஜேபியோட அடுத்த கட்ட செயல்பாட்டாக இணையதளத்தில் சமூக வலைதளங்களில் மிக தீவிரமாக செயல்பட்டு வர்றாங்க. நீங்கள் சமூக வலைதளத்தை அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய நபர். அப்போ உங்களையும் சரி பல தலைவர்களையும் சமூக வலைதளங்களில் ரொம்ப கேவலமாக விமர்சிக்கிறது, அவர்கள் மீது தாக்குதல் சமூக வலைதளங்களில் நடத்துறது, இதை ஒரு யுக்தியாகவே வச்சு அவர்கள் செயல்பட்டு வர்றாங்க. இது மூலமாக ஒரு பாஜகவுக்கு நற்பெயரை மட்டும் அவர்கள் பரப்பி விட்டு அவர்களை எதிர்த்து பதிவு செய்வர்களை அச்சுறுத்தும் விதமாக செயல்பட்டு வர்றாங்க. அப்போ இது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? இது இல்லை, இது வந்து நம்ம பேச்சுரிமைக்கு இதுதான் சரியான வழின்னு நினைக்கிறீங்களா? இதுதான் அவங்களோட உண்மையான முகம். அது அவர்கள் வந்து ஜனநாயக ரீதியாக பேசக்கூடியவர்களை வந்து ஏதோ ஒன்று மிரட்டுவதோ அவங்களை கொச்சைப்படுத்துவதன் மூலமாக அவமானப்படுத்துவதன் மூலமாக அவர்களை முடக்குவது, இதுதான் அவங்க பண்ணக்கூடிய வேலை. கருத்துரிமைக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, அவங்களுக்கு கருத்தே கிடையாது. அவங்களுக்கு மேடையில் ஏறி பேச சொல்லுங்க பார்ப்போம், ஏதோ கருத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்ப்போம், ஒன்றுமே பேச மாட்டாங்க. வெறுப்பை தான் பேசுவாங்க. அவங்களுக்கு இருப்பது வெறுப்பு, கருத்து அல்ல. வெறுப்பு அரசியல். அவங்க பேசக்கூடிய விஷயமே அதுவாக தான் பேசுவாங்க. நீங்கள் வந்து நாங்கள் பல தொலைக்காட்சிகளில் வந்து மே 14 கூப்பிடக்கூடாதுன்னு பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து தொடர்ச்சியாக பேசுவாங்க. ஒவ்வொரு தொலைக்காட்சிக்கும் நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அதான் பேசிட்டு இருக்கிறாங்க. வெளிப்படையாக சொல்கிறோம், நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒவ்வொரு தொலைக்காட்சிக்கும் நெருக்கடி கொடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டது. இல்லை, அதுவே ஒரு வெற்றியாக தானே நீங்கள் பார்க்கணும். அப்போ பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலிமை வாய்ந்த ஒரு கட்சி, மே 17 இயக்கம் வரக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குதுன்னா அப்போ அது ஒரு மக்கள் எழுச்சியை அவர்கள் புரிந்து கொண்டார்கள்ன்றது தான் அர்த்தம். அவங்க அம்பலப்படுறதை அவங்க வந்து விரும்பலை. நாங்கள் அவங்க தொடர்ச்சி அம்பலப்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து நாங்கள் இதை மட்டுமே நம்பி நிற்க போகிறோம். நாங்கள் மக்கள்கிட்ட போகிறோம். மக்கள்கிட்ட வந்து இதற்கான ஒரு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக மே 17 செய்துதான் இருக்குது. கண்டிப்பாக இந்த அரசியலை வீழ்த்திட்டு ஒரு புது
விதமான அரசியலை மே 14 நிச்சயமாக கொண்டு வரும். ஒரு இது பணமில்லா பண பரிவர்த்தனை மூலமாக ஒரு மற்ற அண்டை நாடுகள் எல்லாம் செய்யறது போல நாமும் வந்து அந்த ஒரு இணையதள வளர்ச்சி தான் வந்து ஒரு நாட்டின் வளர்ச்சியா பார்க்கப்படுது. இப்போ அது பணமில்லா பண பரிவர்த்தனைன்ற கட்டாயத்திற்காவது இணையதளம் பயன்படுத்தணும்ன்ற சூழ்நிலைக்கு நம்ம வர்றோம். எதுக்குங்க பண்ணணும்? நான் கேட்குறேன், எனக்கு இணையதளத்தை பயன்படுத்த அவசியம் வருது இல்ல. இப்போ தகவல் தானே ஒரு வளர்ச்சி, ஒரு மனிதனுக்கான வளர்ச்சி அவனுக்கு பெறுகின்ற தகவல். இணையதளத்துல தான் இன்றைக்கான தகவல் இருக்கு. அது தவறா பயன்படுத்தலான்றது இன்னொரு பார்வை. இப்போ அதுதானே வளர்ச்சி, இணையதளத்தில் இருக்கிறது தானே வளர்ச்சி. இப்போ இணையதளத்தை இந்தியா முழுக்க கொண்டு செல்றதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு திட்டம்ன்றதா நீங்க பார்க்கலையா? எனக்கு எது தேவையோ அதை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தையே கொண்டு வந்து என் மேலே தலையில நிற்கிறது இல்லை. அந்த காலத்துல இருந்த மனிதர்கள் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை, நாங்கள் விவசாயத்தை பார்த்தோம், நாங்கள் எங்கள் கிராமத்தில் சந்தோஷமா இருந்தோம்னு சொன்னாங்க. அது சரிதான். ஆனால் இன்றைக்கு நாடு வளர்ந்து கொண்டு இருக்கும்போது இன்றைக்கு கூட பார்க்கலாம், அந்தமான் நிக்கோபாரில் இன்னும் பழங்குடியின மக்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் இன்னும் ஆடை கூட அணியாமல் அவர்களுக்கு அது தேவையில்லைன்னு அவர்கள் நம்மளோட சந்தோஷமா கூட இருக்கலாம். ஆனால் உலகம் முழுக்க ஒரு வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்கும்போது அந்த நீரோட்டத்தோடு சேர்ந்து போகிறது தானே வளர்ச்சியாக கருதப்படுது. நாம் அதுக்கு மாற்று கருத்தா பேசலாம். அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா, நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோமான்னு மாற்று கருத்து பேசலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது சாத்தியம் தானே. அது வந்து இதுதானே வளர்ச்சின்றது தானே சாத்தியமா. ஏங்க பெரிய வளர்ச்சி அடை சொல்லக்கூடிய அமெரிக்காவில் வந்து தான் டிப்ரெஷனுக்கான அதிகமாக மாத்திரை வைக்குது. அதுதான் நான் சொன்னேன், யார் மகிழ்ச்சியா இருக்கிறான்றது. மகிழ்ச்சி இல்லைங்க, நீங்க எந்த பிரச்சனை கொண்டு நிறுத்திருக்கீங்க? பிரச்சனையானதான் கொண்டு திரும்ப கொண்டு நிறுத்துறீங்க. அது எப்படி வளர்ச்சியா மாறும்? உனக்கு நீங்க வணிகம் பண்றதுக்கு தேவையான ஒண்ணு என் தலையில திணிக்கிறது நான் எப்படி ஏத்துக்க முடியும்? எனக்கு அதுக்கு எதுக்கு தேவை? எனக்கு நான் இன்னைக்கு வளர்ச்சி என்பது யாருடைய வளர்ச்சிங்கிற அடிப்படையில் தான் நான் அதை வந்து பார்க்க முடியுமே ஒழிய, அது எனக்கு வந்து என்ன நேரடியாக கொண்டாந்து கொடுத்துருக்குங்கிறதா நான் வந்து எடுத்து முடிவு எடுக்க முடியும். அதை மறுத்துட்டு நான் போய் வந்துட்டு இது வளர்ச்சின்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒன்று போய் நான் பேசவே முடியாது. அது எனக்கு தேவையும் கிடையாது. எனக்கு அது இன்னைக்கு நடந்திருக்கிறது வந்து இந்த பணமில்லா பரிவர்த்தனை வந்தால் வளர்ச்சின்னு சொல்றதே வந்து அபத்தமான ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையே வந்து பணமில்லா பரிவர்த்தனை வந்திருக்குது. இவ்வளவு காலமாக இருந்த வேலை நிரந்தரம் இன்னைக்கு கிடையாது. உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் வந்து புது நோய்கள் இன்னைக்கு தான் வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு தான் கேன்சர் அதிகமாக போயிட்டு இருக்குது. உங்களுக்கு குடும்பம் உடைபடுவது இப்போ நடந்துட்டே இருக்குது. உங்களுக்கு இது அத்தனை எங்க நடக்குதுன்னா இப்போ தான் நடந்துட்டு இருக்குது. அதில் இது சந்தோஷங்கிறத சொல்லலை, இது வளர்ச்சியால் நடக்கவே இல்லை. இது மிகப்பெரிய ஒரு கேடாக தான் நடந்து போயிட்டே இருக்குது. அதில் அப்போ நான் மறுபடியும் இன்னொரு கேட்டை கூட நிறுத்தணும். எனக்கு மறுபடியும் டிஜிட்டல் எக்கானமி கொண்டு வந்தால் டிஜிட்டல் எக்கானமி நடக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சிக்கு யார் பதில் சொல்லணும்? நான் தான் பதில் சொல்லணும். முன்னாடி 50 வருஷங்களுக்கோ 100 வருஷங்களுக்கோ வந்த பொருளாதார வீழ்ச்சிங்கிறது நீ வந்து 10 வருஷத்துக்கு 4 தடவை வந்துட்டு போயிருக்கு. அப்போ 4 தடவை நான் வேலை இல்லாமல் சுத்த வேண்டியது இருக்கு, 4 தடவை நிலை இல்லாமல் போயிட்டு இருக்குது. எனக்கு அதான் சொல்றேன், 100 ரூபா பொருள் 102 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய அவசியத்தை என் தலை திணிச்சது யாரு? அந்த 2 ரூபா நான் எதுக்கு சேர்ந்து உழைக்கணும்? இன்னைக்கு நீங்க வந்து இது மாதிரியான பரிவர்த்தனை எடுத்து 4000 ரூபா நீங்க செலவு பண்றீங்கன்னா 4000 ரூபா பொருள் 4000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. ஆனால் இனிமேல் என்ன போகுது? 4000 ரூபா பொருள் 4050 ரூபாய் 4200 ரூபாய் கொடுத்து வாங்கணும். அந்த 200 ரூபா சேர்ந்து நீங்க உழைக்கணும். உங்க உழைப்பை நீங்க அதிகமாக போடணும். அப்போ இந்த வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சி? இந்த 50 ரூபா 100 ரூபா 4000 மேலே கட்டுறீங்களே, இது எவனோ ஒருத்தனுக்கு போகக்கூடிய பணத்தை நீங்க ஏன் உழைச்சி கட்டணும்? அதுக்கு எனக்கு என்ன தேவை இருக்கு? எனக்கு 50 ரூபா பொருள் 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போறேன், நான் 52 ரூபா எதுக்கு தரணும்? இப்போ என் தலைமையில திரும்ப 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 சுமை ஏற்றிட்டே போயிட்டு இருக்கிறீங்களே ஒழிய எனக்கு வந்து எந்த விடுதலை கிடையவே கிடையாது. நான் இன்னைக்கு வந்து 8 மணி நேரம் வேலைக்கு பண்ண போதாது. நீங்க 10 மணி நேரம் உழைக்கணும், நானும் 10 மணி நேரம் உழைச்சாகணும். இது வந்ததுக்கப்புறம் 12 மணி நேரம் நீங்க உழைப்பீங்க, நான் 12 மணி நேரம் உழைக்கணும். சரிங்களா? அதுதான் நடந்துட்டு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கடன் அட்டை மூலமாக நடக்கக்கூடிய ஃப்ராட் தனத்துக்கு உலகம் முழுவதும் அது வெளியே வந்திருக்குது. இல்லை கடந்த 3 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 50-60 மடங்கு அதிகமான வழக்குகள் வந்து இது கடன் அட்டை மூலமாக நடக்கக்கூடிய திருட்டுத்தனம் நடந்திருக்கு. அதில் இப்போ அதில் கடன் அட்டை மூலமாக நடக்கக்கூடிய திருடுகளில் வந்து யாருடைய பொறுப்பு? அது யார் தலையில் வந்து விடிய போகுது? இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு தேவையாக இருக்க போகுது? ரெண்டாவது, இந்த கடன் அட்டையோ இந்த முறைகளோ சேமிப்பு என்பதே கிடையாது. நீங்கள் வந்து சேமிப்புக்கான வட்டி வைத்து குறைச்சிட போகிறீங்க. கடனா பணத்தை எடுத்து சேமிச்சிடலாம். ரொக்க பணம் தான் ரொக்கத்தை சேமிக்க முடியும், எடுத்து வச்சுக்க முடியாது. இப்போ இங்கே வந்து உங்களுக்கு வட்டி விகிதத்தை குறைக்க போகிறீங்க, நம்ம பணத்தை பேங்க்கில் போட்டால் எனக்கு சேமிப்பு கிடையாது. அடிப்படை எதுக்கு கொண்டு வரப்பட்டதுனால் பணம், அதாவது என்னென்னா பொருளாதார வீழ்ச்சி அடையும் பொழுது மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க, பணத்தை முதலீடு பண்ண மாட்டேங்கிறாங்க, பணத்தை பாதுகாத்து வச்சுக்கிறாங்க. அதனால அந்த நிறுவனங்களில் மறுபடியும் வளர்ச்சி அடையாமல் போகுது அப்படின்றாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பணத்தை கொண்டு போய் பேங்க்கில் போட்டு கடன் அட்டையை மாற்றிட்டோம்னால் நீங்கள் செலவு பண்ணி தானே ஆகணும். கிரெடிட் கார்டில் வச்சிருக்கக்கூடிய பணங்கிறது வந்து செலவு பண்ண வேண்டிய பணம் தான், அது வர வேண்டிய பணம் கிடையாது. நீங்கள் சொத்தை 10 கிரெடிட் கார்டு வச்சுருங்க, ஒரு கிரெடிட் கார்டுக்கு வந்து லிமிட் வந்து 50,000 ரூபானா 10 கிரெடிட் கார்டு 5 லட்ச ரூபா சொத்துன்னு சொல்லிடுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. சொத்து கிடையாதுல்ல அது, அது வந்து கடன் தானே. அப்போ கடன் அட்டை தான். கடன் அட்டையில் வரக்கூடிய வட்டியை வந்து கணக்கு கேட்க முடியாது கார்பரேட் வங்கியில்.
அவன் என்ன வட்டி போறான்னா கந்து வட்டி தான் போட்டுட்டு இருக்கான், மீட்டர் வட்டி கந்து வட்டி தான் போட்டுட்டு இருக்கான். அதனால கட்ட வேண்டிய அவசியம் வந்து நிக்குது எனக்கு. பொருளாதார கொள்கையே ஒரு தவறான திசையை நோக்கி இல்லைங்க. நான் வந்து இது வரைக்கும் கடன் வாங்கினது இல்லை, கடன் அட்டையும் வாங்கல, நிம்மதியாக தான் இருக்கேன். எனக்கு வேணுங்கிற பொருளாதார தேவை நிறைவேற்றி தான் இருக்கிறேன் நான். சரி, பல்வேறு தலைப்புகளில் நாம் விவாதித்தோம். அடுத்த கட்டமாக மே 17 இயக்கத்தோட செயல் திட்டம் என்னவா இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். மே 17 இயக்கம் மக்களுடைய ஆதரவை பெற்று வருகிறது. மிகப்பெரிய அளவுக்கான இளைஞர்கள் வந்து ஆர்வத்தோடு இணைகிறாங்க. எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கிறது. எங்களுடைய தொடர்ச்சியான போராட்ட முறைகள் மக்களிடத்தில் ஆதரவுக்கு கிடைக்குது. மக்கள் பெரிய அளவுக்கு வந்து இந்த அமைப்பை வந்து அங்கீகரிக்கிறாங்க. நீங்கள் ஒரு பெரிய அரசியல் கட்சியை பார்ப்பது என்பதை விட ஒரு இயக்கத்தை வந்து மக்கள்கிட்ட அங்கீகரித்து கிடைப்பது என்பது மிக கடினமான விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட அங்கீகாரங்கள் எங்களுக்கு கிடைக்குது. இயக்கம் வளர்ச்சி அடையுது. அறிவார்ந்த இளைஞர்கள் வர்றாங்க, இயங்குறாங்க, தீவிரமாக இயங்குகிறார்கள், தீவிரமாக வாசிக்கிறார்கள், தீவிரமாக ஆராய்ச்சி செய்கிறார்கள். இப்படிப்பட்ட இளைஞர்கள் நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குது. இது ஒரு நம்பிக்கைக்குரிய எதிர்காலத்தை எங்களுக்கு இந்த இயக்கம் எங்களுக்கு கொடுத்துருக்குது. அந்த அடிப்படையில் மே 17 இயக்கம் தமிழர்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கான போராட்டத்தில் மிக தீவிரமாக இயங்கும். அது எந்த இடத்துல சமரசம் செய்தது. நாங்கள் வந்து மக்கள்கிட்ட வாக்கு வாங்கணுங்கிறதுக்காகவோ கூட்டணி வைக்கணுங்கிறதுக்காகவோ எங்கள் கோரிக்கையை சமரசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தேர்தல் பாதையில் செல்லாத ஒரு இயக்கமாக தான் அப்படிங்கிறத நாங்கள் வச்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் இப்போ தேர்தல் பாதையை நாங்கள் செல்லுவதில்லை, தேர்தல் பாதை தேவையில்லை அப்படிங்கிறத மக்கள் புரிய ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இளைஞர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ முன்னாடி வர்றவங்க வந்து நீங்கள் முதலமைச்சர் ஆனாதானே அல்லது எம்எல்ஏ ஆனாதானே நல்லது பண்ண முடியும்னு சொன்னாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் தங்கள் நிலைப்பாடை மாற்றிருக்கிறாங்க. ஆக நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறதோ ஒரு உங்களுடைய தேவையை உங்கள் உரிமையை நிலைநாட்டுவதற்கும் தேர்தல் அரசியல் போய் எம்எல்ஏ எம்பி ஆனாதான் ஆகுங்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறத மக்கள் புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க, இளைஞர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் எங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஆதரவாக பார்க்குறோம். முன்னாடி அப்படி யாரும் நம்பலை. நீங்கள் வந்து அதிகாரத்தை கைப்பற்றுறோன்னு சொல்லக்கூடிய இந்திய அரசு கொடுக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு எதாவது பண்ண முடியும் நம்பினாங்க. இன்னைக்கு அப்படி நம்பலை. இன்னைக்கு நான் போராட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இயக்க அரசியல் தான் மைய அரசியல் அப்படிங்கிறது இளைஞர்கள்ட்ட பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கிறது. அவர்கள் எங்ககிட்ட வந்து பெருமளவில் எங்களை இணையறதுக்கான காரணமே வந்து இந்த நம்பிக்கை தான். அப்போ வந்து போராடுறதுக்கு தயாராயிட்டாங்க. நம்ம இயக்கம் வந்து 7 வருஷமாக எந்த இடத்துல கோரிக்கை சமரசம் பண்ணிக்கிட்டதே கிடையாது, யாரிடமும் சமரசம் பண்ணிக்கிட்டதே கிடையாது. எந்த இடத்திலும் வந்து எங்களுடைய கோரிக்கையை வளைந்து கொடுத்து நாங்கள் போனதே கிடையாது. எங்களுக்கு அந்த தேவையே இல்லாமல் இருந்தது. இந்த சமரசமற்ற அரசியலை தான் இன்றைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் விரும்புகிறார்கள். அவர்களுக்கு தேவை இதுதான். இல்லைன்னா அதிகாரத்தை பிடிக்க போறேங்கிறதுக்காக நான் வளைஞ்சு போறதோ, நெளிஞ்சு போறதோ, குனிஞ்சு போறதோ, அல்லது காலில் விழுகிறதோ, எந்திரிச்சு நிற்கிறதோ, இவங்களுக்கான வாக்கு வைக்கிறதோ, அவங்களுக்கான வாக்கு வைக்கிறதோ எங்களுக்கு தேவையில்லை. அதே வந்து இன்னைக்கு இளைஞர்கள் புரிஞ்சுக்கிறாங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியமாக இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்குது. மே 17 இயக்கம் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான இயக்கமாக சக்தியாக வந்து நின்றிருக்கிறது. இது தமிழர்களுடைய உரிமைக்காக மிக வலிமையான போராட்டத்தை எதிர்காலத்தில் நிச்சயமாக முன்னெடுக்கும். அனைத்து தலைப்பிலும் பல்வேறு கருத்துக்களை உங்கள் வேலை பலுவின் மத்தியிலும் எங்களிடம் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மே 17 இயக்கம் மென்மேலும் வளர்ச்சி அடைய எங்களது வாழ்த்துக்கள். நன்றி, மிக்க நன்றி. நேயர்களே, இன்று திருமுருகன் காந்தி அவர்களோடு விவாதித்தோம். மீண்டும் ஒரு அகம்புறம் நிகழ்ச்சியில் மற்றொரு விருந்தினரோடு அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழினியன். நன்றி, வணக்கம்.